கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அனுமதி இல்லாமல் சேவல் சண்டை நடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். உத்தனப்பள்ளி போலீசார் நடத்திய சோதனையில் சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட சிலரை கைது செய்தனர். தப்பி ஓடிய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் கோவில் திருவிழாக்களில் மேடை நடன கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்க கோரி மாவட்ட திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். நடன கலைஞர்களின் வாழ்வாதார பிரச்சினை என்பதால் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள போலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தாந்தோன்றீஸ்வரர் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கேரள மாநிலம் மூணாறில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று தேயிலைகளை சாலையில் கொட்டி தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்து வரும் 10வது புத்தக கண்காட்சியின் இறுதி நாளான நேற்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1.5 மடங்கு புத்தகம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டு மூலஸ்தானத்திலிருந்து உபய நாச்சியாருடன் புறப்பட்டு வீதி உலா சென்றார். பின்னர் பாதாள கிருஷ்ணர் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த மலர் பந்தலில் கண்ணன் வெண்ணெயை எடுத்து உண்ணும் நிகழ்வை சொல்லும் வகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த உரியடி நிகழ்வு நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர்.